கர்நாடகாவின் உடுப்பியில் கடற்படை ரகசியங்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதற்காக 2 இந்து ஆண்கள் கைது. பெங்களூரு பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கூறி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இந்து ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது முஸ்லிம்கள் தான் பாகிஸ்தானுக்காக உளவு பார்ப்பதில் ஈடுபடுகிறார்கள் என்ற தவறான கருத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. சுல்தான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஹித் மற்றும் சாந்திரி ஆகிய இருவரும் இந்திய கடற்படை கப்பல்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் பாகிஸ்தானில் உள்ள தொடர்புகளுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறி கர்நாடகாவின் உடுப்பியில் கைது செய்யப்பட்டனர். சுவாரஸ்யமாக, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் வெளிப்பாடு இந்தியாவில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயால் முஸ்லிம்களை விட அதிகமான இந்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த செய்தி வைரலானதை தொடர்ந்து இந்த கைதுகள் நடந்துள்ளன. அஜித் தோவலின் அறிக்கையை அவர் ஆரம்பத்தில் மறுத்ததை ஆல்ட் நியூஸ் கண்டறிந்துள்ளது. அவரது அறிக்கையின் வீடியோ கிளிப் 2014ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா இந்தியா நிறுவனத்தில் நடந்த ஒரு விரிவுரையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் முஸ்லிம்களின் தேசபக்தியை சந்தேகிக்கும் முறையான இந்துத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்காட்டுகிறது. இது உண்மையான பிரச்சனைகளை துருவப்படுத்தவும் திசை திருப்பவும் தந்திரமாக பலர் பார்க்கிறார்கள். பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த 2 இந்து ஆண்கள் பிடிப்பட்டது வகுப்புவாத ஸ்டீரியோ டைப்புகளுக்கு அப்பால் பார்த்து தேசிய பாதுகாப்பு உண்மையான அச்சுறுத்தல்களில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. சமீபத்திய வழக்கில் 2 இந்து குற்றவாளிகளான ரோஹித் மற்றும் சாண்ட்ரி ஆகியோர் நவம்பர் 20 அன்று உடுப்பியில் உள்ள ஒரு அறையில் இருந்து கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தன. உடுப்பி காவல்துறை கண்காணிப்பாளர் ஹரிராம் சங்கர் கூறுகையில், ரோஹித் முன்பு கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் பணிபுரிந்து 6 மாதங்களுக்கு முன்பு உடுப்பிக்கு குடிபெயர்ந்தார். அதே நேரத்தில் சாண்ட்ரி கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் பணிபுரிந்தார். இருவரும் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தின் துணை ஒப்பந்ததாரரான சுஷ்மா மரைன் பிரைவேட் லிமிடெட்டின் ஒப்பந்த மின்கடத்திகளாக பணியாற்றினர். போலீசாரின் கூற்றுப்படி ரோஹித் கடந்த 18 மாதங்களாக வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் இந்திய கடற்படை கப்பல்கள் பற்றிய ரகசிய தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்து வந்தார். உடுப்பிக்கு சென்ற பிறகு சாண்ட்ரியிடமிருந்து பெறப்பட்ட தகவல் உட்பட அங்கு கட்டப்பட்டு வரும் கடற்படை கப்பல்கள் பற்றிய விவரங்களை அவர் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. உடுப்பி கொச்சியின் கப்பல் கட்டும் தளத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நவம்பர் 19 அன்று மால்பே போலீசாரில் புகார் அளித்தார். இதன் விளைவாக பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 152 மற்றும் அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் பிரிவு 3 மற்றும் 5 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உதவி காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷா பிரியம்பதா மற்றும் PSTL அனில்குமார் தலைமையிலான குழு கைதுகளை மேற்கொண்டது. உடைகளையும் பெயர்களையும் வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணுங்கள்னு மோடி சொன்னார். இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒட்டுமொத்த இந்து மக்களையும் குற்றவாளி கொண்டு நிறுத்தலாமா? தவறு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.